ஸ்ரீ சூரிய சதகம். சூரியனை பற்றி ஒரு தகவல். பீகார் மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய இந்து பண்டிகை சாத் ஆகும். உலகில் கிட்டத்தட்ட அனைத்து நாகரிகங்களும் சூரிய பகவானை வணங்கியுள்ளன. ஆனால் பீகாரில் இது ஒரு தனித்துவமான வடிவத்தை கொண்டுள்ளது. மறையும் சூரியனையும் உதிக்கும் சூரியனையும் சேர்த்து வணங்கும் ஒரே பண்டிகை சாத் பூஜையாகும். இந்து நாட்காட்டியின்படி கார்த்திகை மாதத்தின் 6ஆம் நாளில் சாத் பூஜை கொண்டாடப்படுகின்றது. சூரிய சிருஷ்டி என்று அழைக்கப்படும் சாத் பூஜை ஒரு புனித நீராடல் திருவிழாவாகும். இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் கடுமையான விரதமும் சடங்குகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. சாத் பூஜை 4 நாட்கள் நீடிக்கும் ஒரு ஆன்மீக வழிபாடு. முதல் நாள் பக்தர்கள் புனித நதி அல்லது நீர்நிலைகளில் நீராடி கங்கை நதி நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து வீடுகளை சுத்தம் செய்து சிறப்பு சடங்குகளை செய்வார்கள். 2ஆம் நாள் பூஜையை கர்ணா என்று அழைப்பார்கள். பக்தர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருப்பார்கள். மாலை நேரத்தில் பூமாதேவியை வழிபட்ட பிறகு அரிசி பாயசம் மற்றும் பழங்களை உண்டு விரதத்தை முடிப்பார்கள். இவை பின்னர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். 3ஆம் நாள் சந்தியா அர்க்யா என்று அழைக்கப்படுகிறது. மாலை வழிபாட்டிற்கான பிரசாதங்கள் தயாரிப்பதில் இந்த நாள் செலவிடப்படும். மாலையில் ஏராளமான பக்தர்கள் நதிக்கரையில் திரண்டு மறையும் சூரியனுக்கு அர்க்ய வழிபாடு செய்வார்கள். பீகாரின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் பாடல்கள் இசைக்கப்படும். அன்றிரவு கோசி எனும் வண்ணமயமான ஒரு நிகழ்வு நடைபெறும். கரும்பு தடிகளால் ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு அதனுள் பிரசாத கூடைகளுடன் அகல் விளக்குகள் ஏற்றி வைக்கப்படும். 4ஆம் நாள் சடங்கிற்கு உஷா அர்க்யா என்று பெயர். அன்று பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே நதிக்கரைக்கு சென்று உதிக்கும் சூரியனுக்கு அர்க்யம் வழங்குவார்கள். இந்த சடங்கிற்கு பிறகு பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடித்துவிட்டு அண்டை வீட்டாருக்கும் உறவினர்களுக்கும் பிரசாதங்களை விநியோகிப்பார்கள். ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்லோகம் 18. அஸ்தவ் வியஸ்தத்வ சூன்யோ நிஜ ருச்சிர் அனிஷானஸ்வரஸ் கர்த்தும் ஈஷோ விஸ்வம் வேஷ்மேவ தீப பிரதிஹத திமிரம் யப்ரதேசஸ்திதோபி திக்காலாபேக்ஷயாசௌ திரிபுவனம் அட்டத திக்ம பானோர் நவாக்யாம் யாதஷ் சாதக் கிரதவ்யம் திஷி திஷது சிவம் சோர்ச்சிஷாம் உத்கமோ வக. அஸ்தவ்யஸ்தத்வ சூன்யோ நிஜ ருச்சிர் அனிஷானஸ்வர கர்த்தும் ஈஷோ விஸ்வம் வேஷ்மேவ தீப பிரதிஹத திமிரம் யப்ரசேதஸ்திதோபி திக்காலாபேக்ஷயாசௌ திரிபுவனம் அடத திக்ம பானோர்நவாக்யாம் யாதஷ் சாதக் கிரதவ்யாம் திஷி திஷது சிவம் சோர்ச்சிஷாம் உத்கமோ வக. தீப ஒளிக்கும் சூரியனுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. ஓரிடத்தில் இருந்து கொண்டே இரண்டும் எல்லா இடங்களுக்கும் வெளிச்சத்தை பரப்புகின்றன. தீபம் வீட்டில் ஒரு இடத்தில் இருந்தாலும் வீடு முழுவதற்கும் வெளிச்சம் அளிக்கின்றது. அதேபோல் சூரியன் ஆகாயத்தில் ஓரிடத்தில் இருந்தாலும் அகிலம் முழுவதற்கும் ஒளியூட்டுகின்றார். இரண்டும் இருட்டை நாசம் செய்கின்றன. ஆனால் சில வேற்றுமைகளும் உண்டு. தீபம் அணைந்து விட்டால் அது இல்லாமல் போய்விடும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சூரியனுக்கு அந்த நிலை இல்லை. இரவு போல் பகல் வந்துவிட்டால் தீபம் அணைந்து விடுகின்றது அல்லது ஒளி இழந்து போய்விடுகிறது. ஆனால் சூரியன் இரவுகள் வந்து போனாலும் அவருக்கு அழிவு என்பது இல்லை. தீபத்திற்கு எண்ணெய் திரி போன்றவை தேவைப்படுகின்றன. ஆனால் சூரியனுக்கு ஒளி அவரிடத்திலேயே எப்பொழுதும் குடிகொண்டிருக்கின்றது. திக்குகள் காலம் ஆகியவை சூரியனால் அபேட்சிக்கப்படுவதில்லை. வாஸ்தவத்தில் அவரை கொண்டுதான் இவைகளே நிர்ணயம் செய்யப்படுகின்றன. தினம்தோறும் அவர் 3 உலகங்களையும் சுற்றி சுற்றி வந்தாலும் இந்திரனுக்குரிய கீழ்திசையில் தினம் தினம் உதிக்கும் போது புது புது பொலிவோடுதான் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட சூரிய கிரணங்கள் நமக்கு மங்களங்களை நல்கட்டும். வேறு ஒரு மீட்டரில் பாடும் பொழுது அஸ்தவ்யஸ்தத்வ சூன்யோ நிஜ ருச்சிர நிஷானஸ்வர கர்த்தும் ஈஷோ
विश्वं वेश्मेव दीप प्रतिहततिमिरं यप्रतेजस्थितोऽपि दिक्कालापेक्षयासौ त्रिभुवनम् अटतस् दिग्मभानोर्नवाख्याम् यातः शातक्रतव्याम् दिशि दिशतु शिवम् चोर्चिषाम् उद्गमो वः. ஸ்ரீ சூரியநாராயணர் திருவடிகளே சரணம்.